குணத்தில் கண்ணன், ஆன்மீகத்தில் சிவபெருமான், வீரியம் மற்றும் போராட்டத்தில் நீதியை நிலைநாட்டுறதுல முருகப்பெருமான், கடுமையை காட்டுறதிலும் பழிவாங்கக்கூடிய மனமும் பாதுகாப்பும் தரக்கூடிய காளியம்மன், விஸ்வாசம், அர்ப்பணிப்பு, மன வலிமையை கம்பேர் பண்ண ஆஞ்சநேய பெருமான், அன்பு, பாசம், செல்வ வளத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி பார்வதி தேவி. யாரை சொல்லிக்கிட்டு இருக்கமா நீயே? இதெல்லாம் பொருத்தமானது யாரு? கால புருஷனுக்கு 8வது ராசியாக வலம் வரக்கூடிய அங்காரகனான, அதாவது பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய பூமாதேவியால் வளர்க்கப்பட்ட செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிகம் அப்படின்னாவே யாருக்குமே பிடிக்காது, முதல் பாயிண்ட். ஆனால் அதை பற்றி யாருமே இவங்க கவலைப்படவே மாட்டாங்க. அட போடா, உனக்கு என்ன பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்னப்பா, நான் அப்படி தான் இருப்பேன், நான் உண்மையாக தான் இருக்கேன், நான் உண்மையை தான் பேசுவேன், எனக்கு இப்படியெல்லாம் ஜால்ரா அடித்து பேசுகிற பழப்பு தெரியாது, இப்படி என்கிட்ட வர்றவன் எல்லாமே உண்மையை பேசுகிறோம், இது சத்தமாக பேசினா தப்பு, இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் பஞ்சபூத தத்துவத்தில் இவங்க நெருப்பு மாதிரிங்க. பேசினாலே நீர் தத்துவத்தை சேர்ந்தவங்க. ஜல ராசி. அவங்களுக்கு சிந்தனை பார்த்தா ஒரு முகமாகவே இருக்காது, அப்படி ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். ராசின்னு பார்த்தா பெண் ராசி நாங்கள் சொல்லுவோம். கோபத்தத்துவம்லாம் பார்த்தா ரொம்ப கடுமையானவங்க தான். ஆனால் எல்லாத்தையுமே உண்மை, நேர்மைன்னு கண்டிப்பாக இருக்குங்க. கோடி ரூபாய் தர்றேன்ப்பா, இதை பண்ணிட்டு போயேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறதுனால அதை நீயே வச்சுக்கோ, இந்த கூளை கும்பிடு போடுற வேலையெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நீ போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, இப்படி தடாலடியாக பேசக்கூடியவங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி தூக்கி கொடுக்கறதுல மகாபாரத கண்ணனை நான் கம்பேர் பண்ணி சொன்னேன். ஏன்னு கேட்குறீங்களா? விஸ்வாசம், தியாகம், தைரியமாக இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி தனக்கு ஒருத்தவங்க துரோகம் செஞ்சுட்டா மன்னிக்கவே மாட்டாங்க, ஆனால் அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு உசுரையும் கொடுப்பாங்க. நீதிக்காக கடைசி வரைக்கும் போராடுவாங்க. தனக்கான உரிமையாகவே இறுதி வரைக்கும் தேடக்கூடியவங்க. பாசம், அன்பு, அழகு, செல்வ வளம் எல்லாமே குடும்பத்தோட ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் தரக்கூடியவங்க விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா தலைமை பண்புக்கு பொருத்தமானவங்க இவங்க. ஏன்னா போராளி, தளபதித்துவத்துக்கு உரித்தானவங்க இவங்க. ஒருத்தவங்க முன்னாடி நின்றுட்டாங்க அப்படின்னா மற்ற விஷயத்த அழகா செஞ்சு முடிச்சிருவாங்க. தன்னோட சொந்த வேலையை கூட, தன்னோட சொந்த விருப்பங்களை கூட விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக பொதுநலத்துக்காக பாடுபட்டு வைக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி யாருக்குமே ஏங்க பிடிக்க மாட்டேங்குது? உண்மையாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறாங்க, பொதுவாக யோசிக்கிறாங்க, பொதுவாக நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் ஏன் விருச்சிகத்தை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது? கலியுகத்தில் வாழ்கிறோம். உண்மையை பேசினாங்க, உண்மையை பேசினவங்க உருப்பட முடியுமா? முடியாது இல்லையா? அதனாலேயே விருச்சிகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய இடங்களில் பகையாளிகளாக நிற்கிறாங்க. நிறையலாம் சொல்ல முடியாதுங்க, ஒட்டுமொத்த உலகமே எதிராக தான் நிற்குதுன்னு சொல்லிட்டு போகலாம். ஒருத்தர் வாய் கூட, ஏன் இவங்க பெற்றவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா அதுவா வீட்டில் இதுதான் தெண்டமாக இருக்குது, இதுதான் அப்படின்ட்டு வாய் பேசுவாங்க. அது விருச்சிக ராசி பெண்களுக்கெல்லாம் இன்னும் ஓவராக பேசி கொடுப்பாங்க. விருச்சிக ராசி புகுந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையில தான் இருப்பீங்க. ஆண்களும் அதே மாதிரி தாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். பெண்களை விட பாதிப்பு இவங்க பார்ப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, தொழில் செய்யக்கூடிய இடத்துல எப்படியாச்சும் ஒன்று ஒழிச்சு காட்டி நிறைய பேர் எடுத்திருப்பாங்க, நிறைய சூழ்ச்சி பண்ணுவாங்க. நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஏன் போய் வாங்குறீங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. அது உத்தியோகப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னாடி பின்னாடி பேசுகிறாங்க, மேலதிகாரிகள் கிட்ட போட்டு கொடுக்கறது, நிர்வாகத்துக்கிட்ட போட்டு கொடுக்கறது, எப்படியாவது ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. தொடர்ந்து சங்கடத்தை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. உண்மையாக உழைப்ப மாடு மாதிரி உழைப்பாங்க. ஆனால் அதுக்கு மொத்த கிரெடிட் பார்த்தீங்கன்னா மேலதிகாரி கூட வேலை பார்க்குறவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு இன்னொரு விஷயம், நடிக்க தெரியாதுல்ல, நான் செஞ்ச வேலையை வெளிப்படுத்த தெரியறதில்ல. இதை சின்னதாக ஒரு கல்லடி நகர்த்திட்டு பாறையே நகருதுன்னு சொல்லக்கூடிய அந்த பொய்யெல்லாம் இவங்களுக்கு வராதுங்க. பாறை அளவுக்கு விஷயத்தை செஞ்சுட்டு கூட சின்ன கல்லை நகர்த்தின கூட வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? என்னத்துக்கு அதை போய் சொல்லிக்கிட்டு நான் தான் செஞ்சேன், அதுக்கான பலனை நான் அனுபவிச்சுட்டு போகாமல் இப்படி இருந்தால் எங்கங்க பிழைக்கிறது? இன்றைக்கும் விருச்சிக ராசி இப்போ யோசிப்பாங்க, எங்களை பற்றி நல்லா தான்
என்னம்மா தெரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு. எதனால்? ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக நடக்குங்க. சுக்கிர பகவானினோட பயிற்சியோட காரணமாக உங்களோட ஜாதகத்தில் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்குங்க. அந்த மாற்றங்கள் ஏற்றத்தையும் ஒரு சில இரக்கத்தையும் தரப்போகுதுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிறைய இடங்கள்ல அலட்சியமாக கைவிட்டுறீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. பதவி, பட்டம், பேர், புகழ்னு நீங்கள் தேடி போகாமையே உங்களை தேடி வரக்கூடிய நேரம் இதுங்க. ஒரு 2-3 மாதமாக பொருளாதாரத்தில் ரொம்ப டவுனுக்கு போயிட்டீங்க. ஆனால் இனி ஏற்றத்தை மட்டும்தாங்க சந்திக்க போகிறீங்க. இது வரைக்கும் இருந்த கஷ்டத்தில் இருந்து எல்லாமே நீங்கள் வெளிவர போகிறீங்க. இத்தனை நாளாக இருந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவர போகிறீங்க. உங்களை விட்டுட்டு போனவங்க எல்லாருமே தேடி வரக்கூடிய நேரம்ங்க. இனி ஏற்றத்தை மட்டும்தாங்க பார்க்க போகிறீங்க. புரியுதுங்களா? ஏன்னா செல்வ வளத்துக்கு அதிபதினா சுக்கிர பகவானினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகம். ஒரு மனுஷன் நல்லா இருக்கானா, நிம்மதியாக இருக்கானா, நல்ல காரு பங்களான்னு சந்தோஷமாக இருக்கானா, அவன் போகிற இடம் ஃபுல்லாக சந்தோஷம் ததும்புதான். அதுக்கு காரணக்கர்த்தாவாக சுக்கிர பகவான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தாங்க விருச்சிகத்துக்கு அமைய போகுது. புரியுதுங்களா? அது என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேங்க. அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் அமர போகிறாரு. இவர் என்னங்க 7க்குரியவர். திருமண வரிய ஸ்தானத்தோட அதிபதியான சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்றதுனால இனி திருமணத்தில் இருந்து வந்த பாதிப்புகள், தடைகள் எல்லாமே நிவர்த்தியாக போகுதுங்க. அடுத்தடுத்த திருமண பயிற்சிகள், சுப காரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் உண்டாகுது. ஆல்ரெடி திருமணமானவங்க, பிரிஞ்சு போனவங்க, அப்படி இருக்கவங்க கூட கணவன் மனைவிக்கிடையே சமாதானம் உருவாகுங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாவே நம்ம மனைவின்னு சொல்லுவோம், வாழ்க்கை துணைன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ இவர் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வரன் பார்த்துட்டு இருந்தீங்க, தடைப்பட்டு போச்சு, கல்யாணம் வரைக்கும் போய் கூட அது முடிவாகி நின்று போச்சு, இல்லை திருமணமான கொஞ்ச நாட்களில் பிரிஞ்சிட்டோம், இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும், இல்லை ஆல்ரெடி பிரிஞ்சிட்டோம், டிவோர்ஸ் ஆயிடுச்சு, மறுமணத்துக்கு வரம் பார்த்துட்டு இருக்கேன், இப்படி இருந்தாலும் கூட சரிங்க. திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவுக்கு நீங்கள் பொருத்தமாக நிறைய யோகங்கள் உங்களுக்கு அமைய போகுது. விருப்பமான ஒரு வாழ்க்கை, தனம் கூட உங்களுக்கு அமையலாங்க. இல்லை காதலை பல வருஷமாக காதல் பண்ணிட்டு இருக்கோம், 2 வீட்லேயும் ஒத்துக்கல, இப்போ முயற்சி பண்ணுங்க, 2 வீட்டோட சம்மதத்தோட ஜாம்னு கல்யாணம் பண்ணலாங்க. அதே மாதிரி அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழில், கணவன் மனைவி சமுதாயத்தில் நாட்டம், அங்கீகாரம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது நல்ல நல்ல நண்பர்களை கிடைக்க வைக்குங்க. நண்பர்கள் மீண்டும் சேருவாங்க. பிரிஞ்சு போன நண்பர்களை சொல்கிறேங்க. அவர்கள் மூலமாக நல்லது நடக்கும். இதில் கணவன் மனைவி ஒத்துமை காரணமாக சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் கூட இப்போ உருவாகுங்க. அப்படி உருவாச்சுன்னா ஆணும் பெண்ணும் துணையாக இருந்து தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. திருமணம் எல்லாமே சிறப்பாக அமையும். ஏற்கனவே கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுங்க. விவாகரத்து ஆனவங்க கூட 2வது திருமணத்துக்கான அமைப்பு இருக்குதுங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இசை, கலை, கட்டுரை, இது போன்ற கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சுக்கிரன் 12க்குரியவர். சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு. வெளிநாட்டுக்கு வேலை போகணும், வெளிநாட்டில் தொழில் செய்யணும், வெளிநாட்டுக்கு போய் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடாகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. சுக்கிர பகவான் அமைப்பு இருந்தால் மட்டும்தாங்க பறந்து போக முடியும். ஸோ விருச்சிக ராசி பறந்து போகலாம். அதே மாதிரி பணவரவு தாராளமாக இருக்கும். தகவல் தொடர்பு துறையில் வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படுது. இதோட குருவோட நட்சத்திரத்தில் சுக்கிர பகவானினுடைய பயணம் அப்படிங்கிறது எதிர்பாராத பணவரவு கொடுக்குங்க. கடகராசி அப்படிங்கிறதே குருவுடைய நட்சத்திரம் தான். அதே போல் பணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாகும். குழந்தைகள் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ண போகிறாருங்க. இதனால் நிறைய பயணங்கள் போவீங்க. அதில் மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும், வேலையில் மாற்றம், விரும்பிய இடமாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே அமையக்கூடிய காலகட்டங்க. வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா அற்புதமாக வியாபாரத்தை பல மடங்கு உயர்வுக்கு கொண்டு போக போகிறீங்க.
விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எப்படி இருக்கீங்களோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அமோகமாக மாறப்போகுதுங்க. இந்த பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. விருச்சிக ராசிக்காரங்க இப்போ வரைக்கும் நீங்கள் கஷ்ட காலத்தில் தான் இருக்கீங்க தெரியுங்களா? ஆனால் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடிய வகையில் தாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய காலகட்டமாக பிறக்க போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலமாக இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள். விருச்சிக ராசி அப்படின்னாவே இவங்களை பற்றின மற்றவங்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா? இவனுக்கெல்லாம் என்னடா அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு இவெல்லாம் என்ன பண்ணிடுவான் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் உங்களை ஒரு துச்சமாக நினச்சிருப்பாங்க வீட்டில் இருக்கவங்களே. ஆனால் இவங்களுடைய அருமை பெருமை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆன்மீகம் முதல் அறிவியல் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. குறிப்பாக இவங்க நியாயத்தின் பக்கம் நிற்பீங்க. மென்மையானவங்க, விட்டு கொடுக்கக்கூடிய மனம் படித்தவங்க, எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற குணம் இருக்கும். யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட உதவி கேட்டிங்க அப்படின்னா சரி இருப்பா இந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். யாருக்கெல்லாங்க இவ்வளவு பெரிய மனசு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டாலே வச்சுக்கிட்டு இல்லைன்னு மறைக்கக்கூடிய காலத்தில் தெரியாதவங்க உதவி கேட்டாலும் அழகாக செய்யக்கூடியவங்க. குறிப்பாக இவங்க மற்றவங்களை வழி நடத்துவாங்க. தனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மறைச்சி வச்சுட்டு தான் மட்டும் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க கிடையவே கிடையாது. தனக்கு தெரிஞ்சதை 10 பேர் வாழ்ந்துட்டு போகட்டும், நல்லா இருங்க, எதுவும் நீங்கள் என் பொழப்பை கெடுக்க போகிறதில்ல, நான் சொல்லி கொடுக்கறதுனால உங்கள் பொழப்பு நல்லா இருக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம் படைத்த தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. விறுவிறுன்னு இவங்க பேசுகிறதுனாலையும் விறுவிறுன்னு இவங்க செயல்பாடுகள் இருக்கிறதுனாலையும் என்னதான் கொட்டக்கூடிய குணம், அதாவது படபடன்னு பேசுகிறதுனால கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி உங்கள் தோற்றம் இருந்தாலும் இவங்க மனசளவில் ஒன்றுமே இருக்காதுங்க. சூதுவாது தெரியாது, பகைமை பாராட்ட தெரியாது, என்ன கொஞ்சம் முன்கோபம் வரும். நல்லது கெட்டது தெரியாததுனால எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் மொத்தமாக எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி பழகிறதுனால நிறைய இடங்களில் அடி மேலே அடி இடி மேலே இடின்னு நிறைய பணத்தை இழந்திருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் துரோகத்தை அனுபவிக்கலைங்க. இப்போ வரைக்கும் 60 ஆகும், அந்த வயசு வரைக்கும் ஏமாந்து தான் நின்றுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்மைதாங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு புரியும். நடந்ததை விட்டுருவோம், நடக்க போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய நாட்களை வரவேற்று அதை கரெக்டாக பயன்படுத்தி உங்களை நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பதவிகள் கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதே மாதிரி அதிகார பதவி கிடைக்கும். அதிகார பதவியில் இருக்கக்கூடிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக சில நேரங்களில் டென்ஷனில் இருப்பீங்க, மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க, வேலை சுமை அதிகமாக இருந்திருக்கும், வீண் பழி சுமத்தி இருப்பாங்க, உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணி இருந்திருக்காது, செரிமான கோளாறுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ மறைய போகுதுங்க. மறைமுக எதிரிகள் கூட இப்போ கணம் இனம் கண்டறிஞ்சிருவீங்க, அவங்கள ஒழிச்சு கட்டிடுவீங்க. சொல்லப்போனால் உங்கள் எதிரிகள் கூட இப்போ உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. அட இவன் குணம் தெரியுமா இந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டேன்ப்பா, இப்படி இவன் நல்ல பிள்ளையாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசில் ஒருவித போராட்டம் எழுந்திருக்கும். அந்த போராட்டத்துக்கு எல்லாமே ஒரு முடிவு வரப்போகுதுங்க. அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்ட நீங்கள் இப்போ அந்த கடனை ஒரு பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு பல வகைகளில் சேருங்க. குலதெய்வ கோவிலை புதுப்பிப்பீங்க. குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கிறதுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுங்களா? அதுக்கு எந்த அளவுக்கு பண வசதி நமக்கு இருந்திருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குங்க.
ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் விருச்சிகம் கவனமாக இருக்கணுங்க. பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட உங்ககிட்ட 10 பைசா இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுங்க. மறைச்சி வைங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன் இது நாள் வரைக்கும் உங்களை யாருமே நம்பலை, இனிமேலும் நீங்கள் விசிட்டிங் உண்மையே இருக்கிறதுனால யாரும் உங்களை நம்ப போகிறதில்ல. அதுக்குன்னு உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலைங்க, உண்மையை மறைச்சி வைங்கன்னு சொல்கிறேன். காசு பணத்தை மறைச்சி வை, உங்ககிட்ட இருக்கிறது சொத்தை பத்தை மறைச்சி வைங்க. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் விருச்சிக ராசிக்கு ஜாமீன் கையெழுத்து யாருமே போடக்கூடாதுங்க. யாருக்குமே நான் பொறுப்பு அப்படின்னு போய் நீங்கள் நிற்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது உறவுக்காரர்கள், நண்பர்கள் ரொம்ப உரிமையாக உங்ககிட்ட பேசுவாங்க. அதை பார்த்து நீங்கள் மயங்கிடாதீங்க. அதுதான் உங்களை கெடுக்கிறதே. உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் தீங்காக மாற்றுறதுக்கும் தான் போராட்டம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யாராக இருந்தாலும் சரி, சந்தேக கண்ணோட பாருங்கள், தப்பே கிடையாது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சோறு சுறுசுறுப்பாக மாற்றுறாருங்க. உங்களை உற்சாகமாக வச்சுக்க போகிறாரு. எல்லா விஷயத்துலேயும் ஆர்வம் பிறக்கும். அரைகுறையாக நின்ன வேலை கூட இப்போ முழுமையாக செஞ்சு முடிப்பீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடு கோலாகலமாக இன்றைக்கும் என்ன சொல்கிறது, திருவிழா மாதிரி தினம் இருக்க போகுதுங்க. தம்பதிகளுக்கிடையே இருந்த சந்தேகம், ஈகோ, இந்த பிரச்சனை எல்லாமே நீங்க போகுது. ஒற்றுமை பலப்பட போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தள்ளி போன வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமையுங்க. மகன் மகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சு வைப்பீங்க. படிக்கிற விஷயத்தில் இருக்கட்டுங்க, இல்லை திருமண விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் நீங்கள் திட்டமிடுவீங்க. அதை நீங்கள் நினச்ச மாதிரி நடத்தி முடிக்க முடியும். திருமண வயசில் இருக்கவங்களுக்கும் நல்ல வரன் அமையும். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வங்கி கடனாக இருக்கட்டும், தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியுங்க. உங்களை கண்டும் காணாமல் ஒதுங்கிட்டு போன உறவுக்காரங்க எல்லாமே இப்போ வழியை பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்ந்திருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு நல்ல ஆடை அபகரணங்களை வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. இந்த காலகட்டம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே சரியாகுங்க. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் விருச்சிக ராசி கவனம் செலுத்தணும். சின்ன உடல் உபாதைகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, இந்த வயிறு வலி, தோல் நோய், இந்த மாதிரியான சின்ன உடல் உபாதைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது ஏதாவது சின்னதாக ஒரு அறிகுறியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை பெற்றுக்கோங்க. அது சரியாயிடும். அதே மாதிரி உறவுகள் வகையில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுதுங்க. திடீர் யோகங்கள் வரும், பண வரவு வரும். உங்களுடைய உறவுக்காரங்க எல்லாமே இப்போ உங்ககிட்ட தேடி உதவி செய்வாங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களை சுற்றி இருக்கவங்களுடைய சுயரூப எல்லாம் இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதை உணர்ந்து நிறைய தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. தாய் வழியில் சொத்து சேரும். புது சொத்துக்களும் வாங்குவீங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போற்றாதீங்க. வேற்று மதத்தார் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்க இனி அதை விட்டு விலகி வந்துடுவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லையுமே வெற்றி தொடங்குங்க. கொடுக்கல் வாங்கல சுமூகமான நிலை காணப்படும். அனுபவமிக்க வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. ரியல் எஸ்டேட், பதிப்பகம், இரும்பு, இந்த துரித உணவு, இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும். நீங்கள் எதிர்பார்த்த வசதி வாய்ப்புகளோடு வாழ போகிறீங்க. தொழில் ரீதியாக உங்களை விட்டு விலகி போனவங்க இப்போ திரும்ப கூட்டு தொழிலில் உங்களுக்கு பங்கு கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணுங்கிறத விட சிக்கனத்தை அதிகமாக கடைபிடிக்கணுங்க விருச்சிக ராசி. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் உங்களுக்கான பரிகாரம் மதுரை மாவட்டம் பசுமலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ விபூதி விநாயகரை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் மகிழ்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைக்குங்க. குடும்பமே செல்வ செழிப்போட சுபிட்சமாக இருக்க போகிறீங்க. நிம்மதி அடைவீங்க. இப்போ வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிருக்கு இல்லையா? இனிமேல் உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. விசாக நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுதுங்க.
எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ போகிறீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதுசாக தொழில் தொடங்குவீங்க. வீடு கட்டி குடியேறுவீங்க. திருமண வயசில் இருக்கவங்களுக்கு நான் ரொம்ப நாளாக வரன் தேடிகிட்டே இருந்தேன், எந்த வரனும் செட் ஆக மாட்டேங்குது, எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்த திருமண காரியங்கள் எல்லாமே இப்போ கைகூட போகுதுங்க. எதிர்பார்த்த வரவு கிடைக்கும். எதிர்பாராத வகையிலையும் வரவு இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் காண்பீங்க. சனி பகவானினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சங்கடங்கள்ல இருந்து பாதுகாத்து நிற்கிறாருங்க. முயற்சிகளை எல்லாமே வெற்றியாக மாற்றி நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாருங்க.